கிரிதர், கீதையில சொல்லியிருக்கு, மிச்சம் வைக்காம அழிக்க வேண்டிய விஷயம் 3 இருக்கா. 1 கடன், 2 நெருப்பு, 3 பகை. பகையாளி சந்திரசேகரை நான் மிச்சம் வைக்காம அழிக்கணும். புரியுதா? புரியுது மேடம். அந்த பிரதாப் குணமாகி வரத்துக்குள்ள அவனை முழுசா நம்ம பக்கம் எடுத்துட்டு வந்துடணும். அதுக்காக நிறைய பிளான் வச்சிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா நடக்கணும். அதுக்கு நீ பக்கபலமா இருக்கணும். கண்டிப்பா மேடம். மம்மி. என்னப்பா, என்னாச்சு? மம்மி. மம்மி. என்னப்பா, என்னாச்சு? சாரி மம்மி, ஒரு தப்பு நடந்துருச்சு. ஏன் இப்படி நடந்துற? என்னாச்சு? வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? உனக்கா? எங்க ஏதாவது அடிபட்டுச்சா? எனக்கு இல்லம்மா, கார்ல வரும்போது ஒருத்தர் மேல மோதிட்டேன். கடவுளே, இப்பதாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு. உனக்கு ஒன்றும் ஆயிடல? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, அடிபட்ட ஆளுதான். என்ன இருக்கானா போயிட்டானா? தெரியலம்மா, அந்த ஆளுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். எதிரில் சைக்கிள்ல வந்தான். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஏய், அந்த ஆளு இருக்கானா போயிட்டானா? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க. அடிபட்ட அந்த ஆளுக்கு நிறைய ரத்தம் போயிருச்சு. மயங்க கீழே விழுந்துட்டான். உடனே கிரௌடெல்லாம் கூடிருச்சு. இடிச்சவன் நான் தான் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கிளம்பி அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அப்போ உன் கார் என்னாச்சு? ஸ்பாட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். முட்டாள். ஆக்சிடென்ட் தெரிஞ்ச உடனே கார் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? உன்னை யார கீழே இறங்கி பார்க்க சொன்னது? ஆள் தான் வளர்ந்துருக்க, அறிவு கொஞ்சம் கூட இல்ல. கிரிதர், நம்ம லாயருக்கு ஃபோன் போடு. இதோ மேடம்.
ஹலோ. சார் மேடம் உங்ககிட்ட பேசணுமா? ஆ கொடுங்க. மேடம். வசந்தன், நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? பையன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான். அடிப்பட்ட ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் ஏதாவது விபரீதம் ஆயிட்டா நம்ம பையனுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. அடிப்பட்டவர் யாரு? எந்த ஏரியா அது? எந்த ஏரியாடா? ஈஸியா ரோடுமா? ஈசிஆர் ரோடா? அடிப்பட்டவரு கொஞ்சம் வயசானவரா? ஓ, அடிச்சது நம்ம ரமேஷ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டான். ஆனா காரை ஸ்பாட்லயே விட்டுட்டு வந்திருக்கான். அதனால ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்கல்ல. கார் அங்க விட்டுட்டு வந்ததுதான் பெரிய சிக்கல் மேடம். நான் உங்களை வந்து பார்க்கறதுக்குள்ளால போலீஸ் அங்க வந்துடும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க உடனே கிளம்பி போய் கமிஷனரை பாருங்க, நடந்த விஷயத்த சொல்லுங்க. வேற வழி இல்லை மேடம். என்ன சொல்றீங்க? ஏன் வாயாடியும் என் பையனை காட்டி கொடுக்க சொல்றீங்களா? காட்டி கொடுக்கறது இல்லை மேடம், சரண்டர் ஆயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கறதா இது. போலீஸ் நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல போயிட்டா நமக்கு சேஃப். அதனால தான் சொல்றேன் மேடம். அது சரி, இப்ப இருக்கிற கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா மேடம், நீங்க வழக்கம் போல கேஷ் டீலிங்ஸ் எதுவும் அவர்கிட்ட பேசாதீங்க, அப்புறம் அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. இப்படி அப்படி நடந்ததுன்னு கமிஷனர் கிட்ட ஒத்துக்குங்க. கமிஷனரு அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரு. பாதிப்புக்கு தக்க மாதிரி செட்டில்மெண்ட் என்னன்னு பேசிக்கலாம் நாம. உடனே புறப்படுங்க மேடம், யோசிக்காதீங்க. உங்க மகனோட எதிர்காலமும் இதுல தான் இருக்கு. சரிங்க வசந்தன், நான் கமிஷனரை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். எதிரிக்கு பதிலடி கொடுக்கணும்னு நான் பகலா காய நகர்த்திட்டு இருக்கேன். என்ன டைவர்ட் பண்ற மாதிரி பிரச்சனையை சம்பாதிச்சுட்டு வந்து நிக்கிறியடா. கிரிதர். எஸ் மேடம். நான் கமிஷனரை பார்த்துட்டு வந்துடுறேன். கார் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க இங்க வந்து கலாட்டா பண்ணுவாங்க. நீ பத்திரமா பாத்துக்கோ. ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், அப்புறம் கமிஷனர் எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருங்க? சார் சிஎம்மோட மீட்டிங்ல இருக்காரு. ஓகே. அது முடிஞ்சதும் 12 மணிக்கு தான் ஆஃபீஸ் வருவார். ஓகே. அதே டயத்துக்கு நீங்களும் வந்துருங்க. சார், எனக்கு இன்னைக்கு ப்ரூஃப் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்க வெளியே போக வேண்டியிருக்கு. அந்த பொண்ணு மாயா வேணா அனுப்பி வைக்கிட்டா? ஓகே அரவிந்த், சம்மந்தப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ரொம்ப பெட்டர் தான். நீங்க அவங்களே வர சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க அரவிந்த். மாயா, கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீ 1 ஹவர்ல ஆஃபீஸ்க்கு போனா ஜெயபால் சார் மீட் பண்ணிடலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், மறைக்காம நான் எடுத்து கொடுத்த விஷுவல் எவிடன்ஸை கொண்டு போய் அது கமிஷனர் கிட்ட போட்டு காட்டி கையோட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. சரி அரவிந்த். நானும் வர இஷ்யூல அந்த எம்எல்ஏ பையனை பத்தி எழுதுறேன். இப்படி பிரஸ் போலீஸ் 2 பக்கமும் அட்டாக் பண்ணாதான் அவன் அடங்குவான். ஓகே அரவிந்த், நான் இப்பவே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போறேன். அவர் என்ன ஏதுன்னு சொல்றாருன்னு பார்த்துட்டு I'll give you a call. ஓகே, உடனே கிளம்புங்க. ஓகே அரவிந்த். கமிஷனரை பார்க்கணும். கமிஷனர் ஐஜியை பார்க்க போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேடம், நீங்க தானே மாயா? கமிஷனரை பார்க்கணும். கமிஷனர் ஐஜியை பார்க்க போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேடம், நீங்க தானே மாயா? சாரி மேடம், நீங்க தான் மாயா நினைச்சு கேட்டுட்டேன், சாரி. நான் பரமேஸ்வரி.
எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்க வரீங்களா? எதுக்கு என்ன மாயான்னு கூப்பிட்டீங்க? மேடம் அது வந்து மேடம் மேடம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ப ம். குட் மார்னிங் சார், நான் தான் மாயா. குட் மார்னிங் மேடம். நீங்க தான் மாயாவா? நான் கூட அவங்கள நீங்க நினைச்சிட்டேன். கமிஷனர் வெளியே போயிருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஆ, சொல்லு விஜி. என்ன பண்றது, சிலரோட ஜாதகம் அப்படி. கடைசி வரைக்கும் கல்யாணத்தை பார்க்கவே முடியாது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்ட இப்படித்தான். இப்ப என்னாச்சு பாத்தியா? செருப்பெல்லாம் சிம்மாசனத்துல ஏறுங்கிறது ரொம்ப பழைய கதை. எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். என் பொண்ணு பரமேஸ்வரியோட பொண்ணு. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளை யார் பொண்ணு பார்க்க வரணும்னு இருந்தானோ அவனைத்தான் அவ கட்டிக்க போறா. கல்யாண சந்தையில ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பிரியா யாரோ ஒருத்தரோட பொண்ணு இல்ல, பரமேஸ்வரியோட பொண்ணு. ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். என்ன மாயா, யோகா கிளாஸ்ல என்னம்மா பிரச்சனை? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அங்கிள். ஆக்சுவலா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கன்சிடரே பண்ணக்கூடாது. அங்கிள், காசு இருக்கிறவங்க மட்டும்தான் உயிர் வாழ தகுதியானவங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இட்லிக்கு பதிலா ரூபா நோட்டையும் சட்னிக்கு பதிலா சில்லற காசையும் சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னது? அங்கிள், யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை வாழ்த்துற மொத ஆளா இந்த மாயாவை தான் அங்கிள் இருப்பா. இன்னொருத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து வருத்தப்படுறதும், துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறதும் கண்டிப்பா நோய் தான் நினைக்கிறேன். அங்கிள், இந்த மாதிரி நோய்க்கு உங்க மெடிக்கல் சயின்ஸ்ல என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ ஏமா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இல்ல அங்கிள், நீங்க தான் சைக்காட்ரிஸ்ட் ஆச்சே, அதனால ஒரு பேஷண்ட்ட ரெக்கவர் பண்ணணும், அதான். ஹலோ.
தேங்க்ஸ் சார். ம். எஸ் சார் உங்களை பார்க்க மாயான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம் நீங்க உள்ள போலாம். ஓகே சார். மேடம் நீங்க உள்ள போலாம். ஓகே சார். முதல்ல வந்தது நான். ஃபர்ஸ்ட் மாயாங்கிற உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களை மாயாவான்னு கேட்டேன். மேடம் நீங்க உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங். உட்காருங்க. சொல்லுங்க. சார் நான் மாயா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரொப்ரைட்டர் சந்திரசேகரோட பொண்ணு சார். நான் ரெகுலராக ஒரு யோகா கிளாஸ்க்கு போவேன். கார்பரேஷனோட இடத்துல ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் இதை நடத்துகிறாங்க. அங்கே எக்ஸ்எம்எல்ஏ கேசவ பெருமாளோட சன் வந்து எல்லாரையும் ரொம்ப டீஸ் பண்ணான். அதை கேட்ட என்னையும் என் ஃப்ரெண்டையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணான். சத்திய ஒளி பத்திரிகையோட சப் எடிட்டர் மிஸ்டர் அரவிந்தனோட உதவியால அவன் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணனோ அதெல்லாம் விஷுவலா எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஒன் செகண்ட். இதுல எல்லாமே இருக்கு பாருங்க சார். நம்மள மாதிரி யூத்துங்கெல்லாம் பண்ண வேண்டியது ஏரோபிக். கம் ஆன். இந்த மாதிரி பசங்களோட நடவடிக்கை எல்லாம் நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க தகுந்த ஆதாரத்தோட இங்க வந்திருக்கீங்க. நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். யோகா கிளாஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்றேன். சார் நான் இந்த உதவியை எப்பவுமே. மிஸ் மாயா, இது எங்களோட டியூட்டி. நீங்க கவலைப்படாம போங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ so much சார். இட்ஸ் ஓகே. எஸ் சார். ஓகே சார். பரமேஸ்வரி மேடம் நீங்க போலாம். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க. சார் என் பேர் பரமேஸ்வரி. பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. என் பையன் பேர் ரமேஷ். அவன் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். நடந்த ஆக்சிடென்ட்ல வண்டியில் அடிபட்டவர் ஒரு பெரியவர். என் பையன் பயந்துட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். நான் எந்த மாதிரி காம்பன்சேஷனுக்கும் தயாரா இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த கேஸை இல்லாம பண்ணணும். என்ன பேசுறீங்க நீங்க? அது எப்படி கேஸ் போடாம இருக்க முடியும்? சார் என் பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் ஏதாவது ஒண்ணுனா அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்காக தப்பு பண்றதை கண்டுக்காம விட்டுட முடியுமா? அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர்லாம் எதுக்கு இருக்கு? சார் இதுக்கு மேல அவன் காரே எடுக்க மாட்டான். காம்பன்சேஷனுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். கொஞ்சம் உள்ள வாங்க.
ஈசிஆர் ரோடு ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அந்த பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு விசாரிங்க. எஸ் சார். இது பாருங்க, எந்த காரணத்துக்காகவும் சட்டத்தை விட்டு கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. சார், நான் சட்டத்தை ரொம்ப மதிக்கிறவன். ப்ராப்பரா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என் மேல ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. இத்தனை வருஷத்துல இது ஒண்ணுதான் தப்பு நடந்திருக்கு சார். இதனால என் பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். சார், அவரை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பிளட் ஏறிக்கிட்டு இருக்கு. அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டீன் சொன்னார் சார். ஓகே, நீங்க போலாம். எஸ் சார். இது பாருங்க, அவரோட ஹாஸ்பிட்டல் செலவு காம்பன்சேஷனா ஒரு அமௌண்ட்டை நீங்க கொடுக்கணும். அவங்க எதிர்பார்க்கறத தாண்டியே நான் கொடுத்துறேன் சார். உங்க ஏரியா ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்க பையன் கையால ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார், பண்ணிடலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் கண்டிப்பா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். நிச்சயமா சார். இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஓகே, நீங்க கிளம்பலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. வரேன் சார். நீங்க தான் சைக்காட்ரிஸ்ட் ஆச்சே, அதனால ஒரு பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ணணும். அதான். என்னையே பைத்தியங்கிறியா? என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறியா? மாயா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உனக்கு பதிலடி கொடுக்குறேன்டி.